உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. இந்த வசனத்தை தான் தேவன் உங்களுக்கு கொடுக்குறாருங்க. எனக்கு எல்லாமே ஏசுதாங்க அப்படின்னு வந்திருக்கீங்க, அப்படி தானே? வேறு யாரும் வேறு எதுவும் உங்களுக்கு தேவையில்லை. வேறு யாரும் எனக்கு தேவையில்லை. முக்கியம், ஃபஸ்ட்டு முக்கியம் ஏசுதாங்க. வேறு எதுவும் எனக்கு தேவையில்லை, ஃபஸ்ட்டு ஏசு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிற உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதம் வருது. நிறைவாய் பெற்றுக்கொள்வீங்க. எனக்கு உலகம் தேவையில்லை, சொந்தங்கள் தேவையில்லை, ஃப்ரெண்ட்ஸு தேவையில்லை, எனக்கு ஏசு ஃபஸ்ட்டு முக்கியம், அவர் முக்கியம். மற்றதெல்லாம் நான் உதறிட்டு நான் வந்துடுவேன். இந்த உலகத்தை உதறி போட்டுட்டு வந்துடுவேன். எனக்கு ஏசு தான் முக்கியம். இந்த பாவங்களை உதறி விட்டு வந்துடுவேன். எனக்கு ஏசு தான் முக்கியம் சொல்கிற உங்களுக்கு நிறைவான பலன் வருது. சரிங்களாங்க? அவருடைய செட்டைகளின் கீழே நீங்கள் புகுந்துட்டீங்க. கரெக்டாக? தேவனுடைய செட்டைகளுடைய கீழே புகுந்து உட்காந்துட்ருக்கீங்க. ரொம்ப குளிர் எடுத்தால் என்ன பண்ணுவோங்க? ஒரு நல்ல உள்ளன் பெட்ஷீட்டு, கம்பளி, போர்வையை போத்துக்கிட்டு உள்ளே புகுந்துடுவோம்ல, பெட்ஷீட்குள்ளே புகுந்துடுவோம், ஏதாவது ஒரு போர்வைக்குள்ளே புகுந்துடுவோம். அது மாதிரி தான் நம்ம எல்லாருமே இயேசுவுக்குள்ளே புகுந்து உட்கார்ந்துட்ருக்கோம். அப்படி இருக்கிற உங்களுக்கு நிறைவான பலன் வருது. எது எடுத்தாலும் நிறைவாய் தான் உங்களுக்கு பலன் வரும். நீங்கள் இயேசுவுக்குள்ளே யாராவது இன்னும் புகுந்துக்காமல் இருக்கிறீங்களா? இயேசுவுக்குள்ளே இன்னும் புகுந்துக்காமல் வேறு யாராவது இருந்தால் இன்றைக்கி புகுந்துடுங்க. எனக்கு இந்த உலகம் தேவையில்லை, எனக்கு இந்த பாவங்கள் தேவையில்லை, எனக்கு முக்கியமே ஏசு தான் அப்படின்னு உதறி போட்டுட்டு உள்ளே போய் நுழைஞ்சிடுங்க. இயேசுக்குள்ளே நுழைஞ்சிடுங்க. நிறைவான பலன் வரும். நிறைவான ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். சரிங்களாங்க? நீங்கள் போவாஸ் இருக்காங்கள்ல, அவங்க ரூத்தை பற்றி பேசுகிறாங்க பாருங்களேன். நீ உங்கள் அப்பாவை வந்து விட்டுட்டு வந்துட்ட, உங்கள் அம்மாவையும் விட்டுட்டு வந்துட்ட, உன்னுடைய ஜன்ம தேசத்தையும் விட்டுட்டு வந்துட்ட. உன் ஹஸ்பண்ட் இறந்துட்டாருன்னு தெரியும் உனக்கு நல்லா, கணவர் இல்லை, ஆனால் கூட உங்கள் மாமியாரை கவனிச்ச. உன்னுடைய எல்லா விவரமும் எனக்கு தெரியும். ரூத்தை பார்த்தது அன்றைக்கி தான், ஆனால் போவாஸ் வந்து அவளை பற்றி பிட்டு வைக்கிறான். உன்னை பார்த்தது இன்றைக்கி தான், ஆனால் நீ பண்ணதெல்லாம் எனக்கு தெரியும். கர்த்தர் தான் முக்கியம்னு உன் அப்பாவை விட்டுட்டு வந்த, உன்னுடைய அம்மாவை விட்டுட்டு வந்த, உன் ஜன்ம தேசத்தை விட்டுட்டு வந்த. ரூத்து 2:11. அதற்கு போவாஸ் பிரதி உத்தரமாக, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னே அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. அப்படி புகழ்றான் போவாஸ். நீ வந்து கர்த்தர் தான் முக்கியம்னு எல்லாத்தையும் உதறிட்டு வந்துட்ட. ரூத்துடைய அம்மா அப்பா, அவங்க சொந்தக்காரங்க, சொந்த ஊர் எல்லாத்தையும் உதறிட்டு வந்துட்டா. எனக்கு கர்த்தர் வேணும் அப்படின்னு ரூத்து வந்துட்டா. அதனால் அவளுக்கு தேவன் என்ன பண்ணார்? நிறைவான பலன் கொடுத்தாரு. மறுவாழ்வு அவருக்கு கொடுக்குறாரு. அவளுக்கு வந்து மறுவாழ்வை கொடுத்தார். போவாஸையே கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. அவ்வளோ ஒரு நல்ல பொண்ணு ரூத்து. தேவன் தான் முக்கியம், எனக்கு வேறு யாரும் வேண்டாம், உதறிட்டா, எல்லாத்தையும் உதறிட்டா. பார்த்துக்கோங்க. முன்ன பின்ன தெரியாது பெத்லகேம் ஊரில் உள்ளவங்க எப்படி இருப்பாங்க. ஹஸ்பண்டும் கிடையாது, ஆனால் கூட கர்த்தர் முக்கியம்னு சொல்லிட்டு அந்த பெத்லகேம் ஊருக்கு வந்தா. எப்படி இருக்குதுல்ல இது? அவங்க அம்மா அப்பா ஏதாவது கேட்காம இருந்திருப்பாங்களா? ஏன் ரூத்து, நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்துருக்க வந்திருப்பாங்கல்ல. ரூத்து ஹஸ்பண்ட் இறந்த உடனே வந்து பார்த்துருக்க வந்திருப்பாங்கல்ல. நீ எங்களோடையே வந்துட்டு கூப்பிட்ருப்பாங்கல்ல. ஆனால் ரூத்து போகலை. எனக்கு கர்த்தர் முக்கியம், கர்த்தரை வணங்குகின்ற அந்த இடத்துல தான் நான் இருப்பேன்னு போயிட்டா. நீங்களும் நிறைய உதறிட்டு இந்த உலகத்தை சார்ந்த பாவங்களையும் உதறிட்டு இயேசுக்குள்ளே புகுந்துட்டீங்களே, உங்களுக்கு எல்லா இடத்துலையும் நிறைவை பார்ப்பீங்க. உங்கள் வேலையில் நிறைவை பார்ப்பீங்க, உங்கள் குடும்பத்தில் நிறைவை பார்ப்பீங்க, நிறைவான ஆசீர்வாதங்களை பார்ப்பீங்க. நீங்கள் கையிட்டு செய்கிற எதுவாக இருந்தாலும் நிறைவை பார்ப்பீங்க, நிறைவான பலன் வரும். அப்படி உதறிட்டு வந்தவங்களுக்கெல்லாம்
நிறைவான பலன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.